இரவு நேரத்தில் ஓடும் ரயிலில் பயணிடம் கைவரிசை காட்டிய நபரை பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கைது செய்த நெல்லை மாவட்ட ரயில்வே காவல்துறையினர் 2 லட்சம் ரொக்க பணம் 5 பவுன் தங்க நகையும் மீட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜ். இவர் கனிமவளத் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்னையில் வசிக்கும் இவர் மனைவி மற்றும் மகளுடன் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கடந்த 18ஆம் தேதி இரவு சென்னையில் இருந்து புறப்பட்டு நாகர்கோவில் நோக்கி சென்றுள்ளார். முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் பயணம் செய்த சுந்தர்ராஜ் தனது உடைமைகளை இருக்கையின் அடியில் வைத்து பயணித்துள்ளார். மதுரை ரயில் நிலையம் வந்தபோது இருக்கையின் அடியில் இருந்த பெட்டிகளை சரிபார்த்த அவர் தூங்கி உள்ளார். தொடர்ந்து திருநெல்வேலி ரயில் நிலையம் வந்து பார்த்தபோது இருக்கையின் அடியில் வைத்த உடைமைகள் எதுவும் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுடன் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடினர். திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, கோவில்பட்டி என பல்வேறு ரயில் நிலையங்களில் 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து காட்சிகளின் அடிப்படையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த நபர் குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரித்த போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் பகுதியைச் சேர்ந்த பாரதி என்ற சூர்யா என்பதை போலீசார் உறுதி செய்து அவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் இருந்த ரொக்க பணம் மற்றும் தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் குற்றவாளியும் ஆர்டர் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தம்பி சொல்லுமா.